படிச்சதெல்லாம் கொஞ்ச நேரத்திலே மறந்து போகுதா? இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கிற காமனான விஷயம் தான். ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் படிக்கிறது எதுவுமே மறக்காம எக்ஸாம சூப்பரா அப்ரோச் பண்ணி டாப்பரா இருப்பாங்க. அந்த டாப்பர்ஸ்லாம் பின்பற்றக்கூடிய 4 சீக்ரெட்ட தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ரிச்சர்ட் பேமன் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஆத்தர் சொன்ன ரகசியம் தான் இந்த 4 ரகசியம். இந்த சீக்ரெட்ட நீங்க எந்த எக்ஸாமுக்குனாலும் பயன்படுத்தி சக்சஸ் ஆகலாம். இனிமேல் நீங்க படிக்க போற எல்லா விஷயமும் அப்படியே மறக்காம ஸ்டோர் ஆகும் உங்க மனசுல. இந்த 4 சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா சக்சஸ் தான். நம்பர் 1, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட். அதாவது நீங்க எந்த டாபிக்கை படிச்சாலும், எந்த சப்ஜெக்டை படிச்சாலும் அதோட கான்செப்டை புரிஞ்சு படிக்க ஆரம்பிக்கணும். நீங்க புரிஞ்சு படிக்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும்னா, நீங்க எந்த டாபிக்கை படிச்சாலும் அதை நீங்க மனப்பாடம் பண்ணி எக்ஸாமை முடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம உங்க லைஃப் முழுவதும் அந்த டாபிக்கை யூஸ் ஆகுற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அந்த டாபிக்கை பத்தி எப்ப கேட்டாலும் அதை பத்தின நாலேஜ் உங்களுக்கு மறக்கவே கூடாது. அந்த மாதிரி கான்செப்டை புரிஞ்சு படிக்கணும். நம்பர் 2, இன்டர்ப்டிங் டு அதர்ஸ். அதாவது நீங்க இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சீக்ரெட் படி படிச்சு வச்ச அந்த டாபிக்கை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்குறப்போ அதை நீங்க பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்கணும். நீங்க சொல்லி கொடுக்குற அந்த டாபிக் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சுன்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா, மேபி அவங்களுக்கு நல்லா புரியுதுன்னு சொன்னாங்கன்னா நீங்க உண்மையிலே சூப்பரா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்க சொல்லி கொடுத்த விஷயம் அவங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த விஷயம், அந்த டாபிக் உங்களுக்கே நல்லா புரியலன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும்னு அடுத்த சீக்ரெட்ல சொல்றேன். நம்பர் 3, ஸ்டடி வாட் யூ கேனாட் எக்ஸ்பிளைன். அதாவது 2வது சீக்ரெட்ல நாம பார்த்த மாதிரி நீங்க சொல்றது அவங்களுக்கு புரியல அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், மறுபடியும் நீங்க அந்த டாபிக்கை தெளிவா படிச்சுதான் ஆகணும். அப்படி படிக்கிறப்போ உங்களுக்கு எப்படி படிக்க பிடிக்குமோ அந்த மாதிரி படிக்க. சில பேருக்கு புக்ஸ்ல படிச்சா பிடிக்கும், சில பேருக்கு லேப்டாப்ல படிச்சா பிடிக்கும், சில பேர் நோட்ஸ் எடுத்து படிச்சாதான் பிடிக்கும். அந்த மாதிரி நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஆனா இந்த தடவை நிச்சயமா சொல்றேன், புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா ரிவிஷன் வச்சுக்கிட்டே இருங்க. அப்படின்னாதான் நிச்சயமா மறக்காம இருக்கும். நம்பர் 4, ஸ்டாப் பீயிங் டெக்னிக்கல். அதாவது புக்ல என்ன இருக்கோ அதை அப்படியே மொட்டை மனப்பாடம் பண்றது. இந்த மாதிரி சத்தியமா படிக்காதீங்க. நீங்க படிக்கிற விஷயம் மறக்காம இருக்கணும்னா நாம பார்த்த இந்த 4 சீக்ரெட்டையும் ட்ரை பண்ணி பாருங்க. முயற்சி எதுவுமே பண்ணாம எனக்கு மறந்து போகுதுன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. இன்னைக்கு நாம பார்த்த இந்த 4 சீக்ரெட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட அனுபவத்தை கமெண்ட்ல மறக்காம பதிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை வரவேற்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ. ஹலோ, மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.